ஸ்கூல் படிக்கிற குழந்தையிலேருந்து காலேஜ் போகிற அடல்ட்ஸ் வரைக்குமே எனக்கு ப்ரெஷராக இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் ஆகுது. இந்த ஒரு டாபிக் சொல்கிறாங்க. கூகுள், சாட் ஜிபிடி இதில் எல்லாம் போய் அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் போட்டு அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆமாம், நான் சைக்கலாஜிக்கலி ஐம் அப்செட். சேட் அப்படிங்கிறதுக்கும் டிப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு அம்மாவை ஒரு பொண்ணு வந்து கிளாஸ் பாட்டிலோட மண்டையை அடிச்சு உடச்சிட்டா. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை. தலையெல்லாம் அந்த அம்மாவுக்கு கட்டு போட்டுட்டு ஃபேமிலியோட வந்து உட்காந்துருக்காங்க. பிஹேவியரல் இஷ்யூஸ், அக்ரெஷன் அதிகமா இருக்கு. ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்துட்டு உங்க குழந்தை பண்றதெல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பிடிக்கணும்னு நினைக்கும் போது படிக்கிறது ஞாபகத்துல இருக்க விடாது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா பிடிக்காது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்காது. சோஷியலி ஐசோலேட்டட் சைல்டா மாத்தும், கெட்ட வார்த்தைகள் பேச வைக்கிறது. இது எல்லாமே சோஷியல் மீடியா டைரக்டா பண்ற விஷயம். ரீசெண்டா ஒரு பேஷண்ட், ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நைட்டு 9 மணிக்கு போனை எடுத்துட்டு உள்ள போனான்னா மேடம், அடுத்த நாள் காலையில 9 மணி 10 மணி ஆகுது அவர் ரூமை திறக்கிறதுக்கே. நைட்டு ஃபுல்லா அந்த போன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதில் எக்ஸ்ட்ரீமாக இவங்க போய் நிற்கிற இடம் வந்து சூசைடல் தாட்ஸ். செல்ஃப் ஹார்மும் சூசைடல் தாட்ஸும் இந்த ஜெனரேஷனுக்கு உண்மையாவே அதிகமாக தான் இருக்கு. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா தான், லைக் ஒரு காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் போகிற டைமில் தான் இந்த ஒரு ப்ரெஷர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஏற்பட்டுருக்கு. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற குழந்தையிலேருந்து காலேஜ் போகிற அடல்ட்ஸ் வரைக்குமே எனக்கு ப்ரெஷராக இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் ஆகுது, இந்த ஒரு டாபிக் சொல்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் மேம்? எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ நம்ம தான் லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் 20s மேலே. ஐ ஷுட் சே நம்மளுக்கும் அதெல்லாம் இருந்தது. எக்ஸாம்ஸை பார்த்து பயம், அழுக, நடுக்கம் இதெல்லாம் இருந்தது. ஆனா அதுக்கான வார்த்தைகள் வந்து தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இன்னைக்கு அது வந்து ரொம்ப அதிகப்படியா யூஸ் பண்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு அழ வருது, அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். அழ வருது, பயமா இருக்கு, படபடன்னு வருது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி ரீப்ளேஸ் ஆயிடுச்சு? டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், எக்ஸாம் ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி வார்த்தைகளால ரீப்ளேஸ் ஆயிருக்கு. பட் தி இமோஷன் இஸ் த சேம். அப்படிதான் நான் சொல்லணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி எக்ஸாம் அப்போ நான் உட்காந்து எப்படி அழுதேன்னு எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஐ வாஸ் ஆல்வேஸ் அ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். ஆனா நான் படிக்க பத்தலன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதுல அப்படி அழுதுருக்கேன் உட்காந்து. அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற குழந்தை என்ன அதை என்ன சொல்லுவாங்க? எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், அவ டிப்ரெஷனுக்கே போயிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுக்கான வார்த்தைகள் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இமோஷன் இஸ் த சேம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இப்ப அபியூஸ் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லணும். எக்ஸசிவ்லி யூஸ்ட், தேவையில்லாம யூஸ் பண்றது. ஒரு 15 years பேக் நான் வந்து சைக்காலஜி அப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி. அந்த டைம்ல வந்து ஜென்ரல் பப்ளிக் கிட்ட டிப்ரெஷன்னா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு கிளினிக்கு வந்து உட்கார்றவங்க, இட் லுக்ஸ் லைக் ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர், எனக்கு நீங்க சிபிடி கொடுக்க முடியுமா, இப்படிதான் கேட்டுட்டே வந்து உட்கார்றாங்க. எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு நான் தாங்க டயக்னோஸ் பண்ணணும், நான் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா என்ன ஆயிடுது, அவங்க கூகுள், சாட் ஜிபிடி இதுல எல்லாம் போய் அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் போட்டு அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆமா, நான் சைக்கலாஜிக்கலி ஐ எம் அப்செட், ஐ எம் அ பேஷண்ட்னு முடிவு பண்ணிட்டு தான் அவங்க வர்றாங்க. ஸோ டு மேக் தெம் அன்லேர்ன் அண்ட் தென் ரீலேர்ன் எனக்கு டபுள் வேலை மாதிரி இருக்கு. ஆனா அதுதான் ரியாலிட்டியும் கூட. சேட் அப்படிங்கிறதுக்கும் டிப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் குழந்தை வந்து அது ஃப்ரெண்டோட சண்டை போட்டுடுச்சுன்னா சேட், ஒரு 2-3 நாள் சேடா இருக்கும், அழுவும், சரியா சாப்பிடாது. அதுக்காக இது டிப்ரெஷன் நம்ம சொல்ல முடியாது. டிப்ரெஷனுக்கு இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. அதுல சேட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. இருட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயத்த செய்ய மாட்டாங்க, அழுதுட்டே இருப்பாங்க, ஒழுங்கா தூங்க மாட்டாங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா குளிக்க மாட்டாங்க, ரொம்ப பிடிச்சவங்க ஃபோன் பண்ணும்போது கூட அந்த ஃபோனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் தான் டிப்ரெஷனோட சிம்டம்ஸ். வெறும் 2 நாள் அழுதா அதுக்கு பேர் டிப்ரெஷன் கிடையாதே. ஆனா புரிதல் இல்லை. நான் டிப்ரெஷன்ல தான் இருக்கேன் நம்புறாங்க. திரும்ப திரும்ப நான் வந்து சுத்தமா இருக்கணும்னு நினைச்சா உடனே ஓசிடி, என் குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்ததுன்னா உடனே ஏடிஹெச்டி. ஐ திங்க் எங்களோட ஃபீல்டுல வந்து மென்டல் ஹெல்த்ல தப்பான டயக்னோசிஸ் தான் இப்ப அதிகமா நடக்குது. அவங்களா முடிவுக்கு வந்து அவங்களா ட்ரீட்மெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்களா மாத்திரையை பாதி எடுத்து பாதி எடுக்காம, நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும்,
சைக்கியாட்ரிஸ்ட்ஸ் ஆர் மெடிக்கல் டாக்டர்ஸ். அவங்க மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. சைக்காலஜிஸ்ட், என்ன மாதிரி சைக்காலஜிஸ்ட், ஏன் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார், ஐ எம் நாட் அ மெடிக்கல் டாக்டர், எங்கேயுமே நம்ம அதை கிளைம் பண்ண முடியாது. நம்ம மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது, ஜெயில போட்டுருவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப ஏன் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார்னா, நான் 7 வருஷம் கல்வி உளவியல்ல படிச்சு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். என்னோட பிராக்டிஸ் எய்ம்ஸ் டெல்லி. அப்போ இப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் செட்டப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், டாக்டரேட் முடிச்சிருக்கேன், அதனால டாக்டர் சரண்யா ஜெயக்குமார். இந்த புரிதல் இல்லாம சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து நீங்க பேசலாம், வேணாம் மேடம் பேசாம மாத்திரை எழுதி கொடுங்க, மாத்திரை எல்லாம் எழுதி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியறது கிடையாது இல்லையா? அப்போ இந்த புரிதல் முதல்ல மக்களிடையே இருக்கணும். சைக்கியாட்ரிஸ்ட்னா யாரு, சைக்காலஜிஸ்ட்னா யாரு. அண்ட் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கொடுக்குற மாத்திரை மருந்த நீங்க அவர் சொல்லாம எடுக்கவும் கூடாது, நிறுத்தவும் கூடாது. அது இந்த தலைவலி ஜுரம் மாத்திரை மாதிரி எல்லாம் கிடையாது. சும்மா ஆஃப் த ரேக் நான் பாட்டுக்கு எடுக்கிறேன், ஆஃப் த ஷெல்ஃப் எடுக்கிறேன்னா அப்படியெல்லாம் எடுக்கவே முடியாது. அப்படி எடுத்தா இருக்கிற பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். நான் சும்மா ஒரு 10 நாள் மாத்திரை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட திரும்ப ஃபாலோஅப்கே போல விட்டுட்டேன் அப்படின்னா, நீங்க என்ன பிரச்சனைக்காக போனீங்களோ அது 2 மடங்கு ஜாஸ்தி ஆயிடும். 18 வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் மருந்து கொடுக்கறதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி அவங்கள சரி பண்ணலாம். அன்லெஸ் ரொம்ப எக்ஸசிவ்லி சைக்கியாட்ரிக்கா இருக்கக்கூடிய சில குழந்தைகளுக்கு மட்டும் மாத்திரை மருந்து கொடுத்தா போதும். ஆனா கொஞ்சம் லேசியா இருக்கிற சில்ட்ரன், பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்கிற சில்ட்ரன், ஒழுங்கா வளர்க்கப்படாத குழந்தைகளுக்கு பிஹேவியரல் இஷ்யூஸ் வரும். அப்ப என்ன பண்ணிடுறாங்க சில பேரண்ட்ஸ், கொண்டுட்டு போய் சைக்காட்ரிக் மெடிசன் வாங்கி கொடுத்து அவங்களை தூங்க வைக்கிறாங்க. அது கரெக்டா நீங்க கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எத்திக்கலி ராங். அந்த மாதிரி மாத்திரை மருந்து சைக்காட்ரிஸ்ட் கொடுக்கவும் கூடாது. ஆனா கொடுக்குற டாக்டர்ஸும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ எந்த இடத்துல என் குழந்தைக்கு உண்மையாவே பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இல்ல எனக்கு புரியலைங்க அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போங்க. உண்மையாவே மாத்திரை மருந்து தேவைப்பட்டா அவங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. இல்லைன்னா கவுன்சிலிங் பண்ணி தெரப்பி கொடுத்து உங்க குழந்தைய நல்லபடியா மாத்தி கொண்டுட்டு வருவாங்க. ஆனா எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தான் பெரிய சைக்காலஜிஸ்ட், எங்க வீட்டுல தாத்தா பாட்டி தான் பெரிய சைக்காலஜிஸ்ட்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க குழந்தை நீங்க காப்பாத்துறது கஷ்டம். ரொம்ப அதிகப்படியா பிரச்சனை அதிகமா ஆனதுக்கு அப்புறமா என்கிட்ட கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு வரவங்களை பார்த்து நான் கேட்பேன், நீங்க இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு, எத்தனை மாசமா இருக்கு? 6 வருஷமா இருக்கு. அப்ப நீங்க 6 வருஷமா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்வளவு தூரம் ஜாஸ்தி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணீங்க? இல்ல நாங்களே ஏதாவது பண்ணிடலான்னு பாக்குறோம். அந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சில நேரங்கள்ல வந்து ஒரு அம்மாவை ஒரு பொண்ணு வந்து கிளாஸ் பாட்டிலோட மண்டையை அடிச்சு உடைச்சிட்டா. ஒரு கேர்ள் சைல்டு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை. அப்ப தலையெல்லாம் அந்த அம்மாக்கு கட்டு போட்டுட்டு ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்துருக்காங்க. பிஹேவியரல் இஷ்யூஸ், அக்ரெஷன் அதிகமா இருக்கு. எத்தனை நாளா இப்படி இருக்கு? நான் என்ன நினைக்கிறேன், இப்ப கொஞ்சம் நாளா தான் இருக்கு, ஏதோ ஒரு ட்ரிகர், அதனால அந்த பொண்ணு இப்படி இருக்கு. இல்ல அவ 10 வயசுல இருந்தே அப்படித்தான், அவ எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எங்க மேல வீசுவா. அப்ப ஏங்க இத்தனை நாள் நீங்க அதை ஹேண்டில் பண்ணல? அது அப்பவே சரி பண்ணிருக்கலாம்ல. அது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டராகவே மாறிடும். ஸோ சில விஷயங்களை வந்து சின்ன வயசுலேயே ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஸோ இதோட ஒரு மேஜர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா சேம் அதே சுற்றி சோஷியல் மீடியா பார்த்து பசங்க கெட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ வளர்ந்தவங்களே லைக் ஒரு 20s 30sக்கு மேலே இருக்கவங்களே ஃபோனை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க. இதில் இருக்கிற மாதிரி தான் நம்மளும் வாழணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்போ குழந்தைங்களுக்குன்னு வரப்போ கண்டிப்பாக அந்த ஒரு ஃபோனில் இருக்கிற புரிதல் இருக்காது. இதுதான் உண்மை, இதுதான் இது கரெக்ட், இது சரி, இது தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஃபில்டர் பண்ண தெரியாது. ஸோ ஃபோன் தான் அவங்களுக்கு அந்த மேஜர் ப்ராப்ளமா? ஃபோன் வந்து அவங்களுக்கு அக்ரெஷனை சொல்லி கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அது ஒரு பை ப்ராடக்ட் அப்படிதான் நான் சொல்லணும். எக்ஸசிவா நீங்க சோஷியல் மீடியால இருந்துட்டே இருக்கும்போது யுவர் காக்னிஷன்ஸ் ஆர் ஆல் சேஞ்சிங். யூ ஆர் நாட் ஹாப்பி வித் யுவர் லைஃப், யூ ஆர் நாட் கண்டென்ட் வித் யுவர் லைஃப். என்னோட ஸ்கின் எனக்கு அசிங்கமா இருக்கு பாருங்க, எனக்கு 38 வயசுல எனக்கு பிம்பிள் வரும், நான் என்ன பண்றது? அப்படிதான் இருக்கணும். ஆனா ஒரு டாட் கூட வந்துடக்கூடாது. எனக்கு மூஞ்சி வந்து கிளியரா கொரியன் ஸ்கின் தான் எனக்கு வேணும், அதுக்காக எங்க அம்மா வந்து கொடுக்குற குழம்புல தான் எனக்கு வந்து கொரியன் ஸ்கின் வராம போகுது அப்படின்னு அம்மாட்ட சண்டை போடுற பிள்ளைங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மாட்ட நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு குழம்பு கொடுக்காதீங்க. அப்ப என்னடா வேணும்? கிம்ச்சி தான் வேணும். அந்த அம்மாக்கு பாவம் கிம்ச்சினா என்னன்னே தெரியல. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமா சண்டை போடுற குழந்தைகளுக்கு டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா இருக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல. ஆனா அது வந்து உங்க அம்மாவை அடி, உங்க அம்மாவை அசிங்கப்படுத்துன்னு சொல்லி கொடுக்குதா? இல்ல, அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்காது. ஆனா இந்த ப்ராசஸ் அவங்க இந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க பிடிக்குது, போனை கையில எடுத்து வச்சா கீழே வைக்கிறதே கிடையாது,
ராத்திரி 9 மணிக்கு போய் பூட்டிக்கிட்டா. எனக்கு ரீசெண்டா ஒரு பேஷண்ட், ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அம்மா ஊர் சைடு நாமக்கல் பக்கத்துல ஒரு கிராமம், அங்க இருந்து வந்து அவங்க சொல்றாங்க, நைட்டு 9 மணிக்கு போனை எடுத்துட்டு உள்ள போனான்னா மேடம், அடுத்த நாள் காலையில 9 மணி 10 மணி ஆகுது அவர் ரூமை திறக்கிறதுக்கே. நைட்டு ஃபுல்லா அந்த போன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த நீலாம்பரியோட ரூம்ல படையப்பாவோட கல்யாண கேசட் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணு இதுவே தான் பார்த்துட்டு இருக்கு. என்னால எதுவுமே கேட்க முடியல. ஓவர் நைட் எதுவுமே கேட்க முடியலங்கிற ஒரு நிலைமை அவங்க வீட்டுல வந்திருக்காது. இது எங்க ஆரம்பிச்சது? அந்த ஆரம்பத்திலேயே இது இறுக்கி பிடிக்கிறது ஈஸி. நீங்க விட்டுட்டு ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்துட்டு உங்க குழந்தை பண்றதெல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பிடிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு கவுன்சிலரோட ஹெல்ப், ஒரு சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. நீங்களா தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம் ஒரு குழந்தைய அக்ரெசிவா ஆக்கும். கோல் ஓரியன்டா இருக்க விடாது. ஸ்கூலுக்கு போய் படிக்க விடாது. படிக்கிறது ஞாபகத்துல இருக்க விடாது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா பிடிக்காது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்காது. சோஷியலி ஐசோலேட்டட் சைல்டா மாத்தும். அந்த சைல்டு கிட்ட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வயலன்ஸ் அப்படிங்கிறது சின்ன ரொம்ப குட்டி குழந்தைகளுக்கு வந்து வயலன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா மீடியா, சோஷியல் மீடியா சொல்லி கொடுக்குது. அவங்களோட லாங்குவேஜ் வந்து ஃபன்னியா மாத்துறது, கெட்ட வார்த்தைகள் பேச வைக்கிறது, இது எல்லாமே சோஷியல் மீடியா டைரக்டா பண்ற விஷயங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ் தானே எடுத்தாகணும். லைக் ஃபோன் கொடுக்காம அவாய்ட் பண்ணுமா, இல்ல என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? என்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த காலத்துல ஃபோன் கொடுக்காமலாம் வளர்க்கவே முடியாது மேடம். அப்படி கிடையவே கிடையாதுங்க. உண்மையாவே ஃபோனை தேவையில்லாம குழந்தைகளுக்கு கொடுக்கறதே கிடையாது நிறைய ஃபேமிலிஸ்ல. அப்படி இருக்கிற பேரண்ட்ஸும் கண்டிப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரண்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து குழந்தைய தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தவறுகள் செய்வது கிடையாது. நீங்க எப்படி அவங்கள வளர்க்குறீங்களோ அப்படித்தான் அவங்க வளர்றாங்க. அவங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எப்படி கெட்ட வார்த்தை பேசுறான் தெரியுமா மேடம், 13 வயசு தான் ஆகுது, எப்படி பேசுறான், எங்க இருந்து கத்துக்கிட்டான்? வீட்டுல நீங்க பேசுறீங்க, குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுவார்கள். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற போட்டியில பொறாமையில நீங்க பேசுற வார்த்தைகளை அவர் கத்துக்கிறாரு. நீங்க அப்பா வாங்கி கொடுக்கறது பெருசா, அம்மா வாங்கி கொடுக்கறது பெருசானா, என் குழந்தைக்கு நான் எல்லாத்தையும் பெஸ்டா கொடுப்பேன். என் குழந்தை வந்து அவங்க வீட்டுல வந்து ஃபோனில் தான் வீடியோ கேம் விளையாடுறேன்னா நான் எக்ஸ்பாக்ஸ் வாங்கி கொடுப்பேன். இப்படி நீங்களே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துனா என்ன பிரயோஜனம்? கான்ஷியஸ்லி குழந்தைகளுக்கு எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம் கொடுக்காதீங்க. ஆனா நான் உண்மையா ஒண்ணு சொல்லணும், இப்போ இந்த ஜெனரேஷன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய 2012க்கு அப்புறமா பிறந்த குழந்தைகள் இருக்காங்களா, அந்த பேரண்ட்ஸ் நிறைய பேர் சுதாரிச்சுக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த 1 ஜெனரேஷன் முன்னாடி எவ்வளோலாம் வீட்டில் இருக்கிற கசின்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைகளை வச்சு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்போ கான்ஷியஸாக குழந்தைகளுக்கு ஃபோன் காட்டாம வளர்க்குற பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ்க்கு போறேன், என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனா இப்போ நாங்க ஃபோன் கொடுக்கறது இல்ல, குழந்தை டாய்ஸை வச்சு விளையாடுது, நெய்பர்ஸை வச்சு விளையாடுது, என் குழந்தை நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு, எனக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க. நீங்க வந்து உங்களோட சோம்பேறித்தனத்தினால நீங்க கொடுத்துட்டு அப்புறமா குழந்தைய தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. அண்ட் இப்போ இருக்க சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க ஒரு ஸ்கூல் போகிற அந்த சிசிடிவியில் பார்க்குறோம், நல்லா போகிறாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க, திடீர்னு பார்த்தா இறந்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் சம் ப்ரெஷர், அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஹோம் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அந்த ஒர்க்ஸ்னால அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகி அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஆக்சுவலி வாட் இஸ் த ரீசன்? சில்ட்ரன் ஒர்க்கிங் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யக்கூடாது. இப்போ ஒரு ஸ்கூல் வந்து மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ணுறாங்கன்னா மண்டே டு சாட்டர்டே 4-5 மணி வரைக்கும் ஸ்கூல் இருந்தால் போதும். ஆனால் எக்ஸாம்ஸ் கிட்ட நெருங்குதுங்கிறனால ராத்திரி 9-10 மணி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே வச்சு படிக்க வைக்கிறது, சண்டே கூட லீவ் கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் எந்த ஸ்கூலுமே செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது ஸ்கூல் செய்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் உறுப்பினராக இருந்தப்போ இந்த சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு. எக்ஸசிவாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுக்குறாங்க ஸ்கூலில். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைல்டு இஸ் டயர்டு, அந்த குழந்தை விளையாடலை, அந்த குழந்தை அப்செட்டாக இருக்குது, அந்த குழந்தை எக்ஸாமை நினச்சி பயப்படுது, அந்த குழந்தைக்கு ஒரு அவுட்லெட்டே இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. அப்புறம் ஹெவியான சாப்பாடு, உனக்கு சத்து வேணும்னு வீட்டில் வச்சு ஹெவியான சாப்பாடு வச்சு அடைச்சிடுறது. மீதி டைமில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஸ்க்ரீன் டைம் பார்க்குறது. அது உடம்பா என்னம்மா நீங்களே சொல்லுங்க. அண்ட் இதில் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற குழந்தைகள்னா பரவாயில்ல, ஆல்ரெடி அனிமிக்கா இல்லை ஹார்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்கன்னா they succumb to such situations. அப்போது
நம்ம குழந்தையில ரேஸ் பண்றோம், நம்ம வந்து ரோபோட்ஸை ரேஸ் பண்ணல. வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் அது பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ரேங்க்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடணும். நீட்டுக்கு நான் சேர்த்து விட்டுட்டேன், கண்டிப்பா பாஸ் பண்ணிடணும். நீங்க சேர்த்து விட்டனாலலாம் அந்த குழந்தை பாஸ் பண்ணாது. அந்த குழந்தையால முடியணும்ல, முடிஞ்சா தானே அது படிக்கும். சில பேர் பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன், நான் என் நகையை வித்து நீட் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்கேன், நீ எப்படியாவது பாஸ் பண்ணிடு. தயவு செஞ்சு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்க குழந்தை மேல வைக்காதீங்க. உங்க குழந்தையால என்ன முடியுமோ அதை மட்டுமே உங்க குழந்தை கிட்ட நீங்க எதிர்பார்த்துக்கோங்க. தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை எதுக்காக குழந்தை மேல வைக்கணும், ஏன் அவங்க மேல ப்ரெஷர் போடணும். இன்னும் இப்ப வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட்ஸ் வர்ற டைம்ல வந்து ஸ்வீட் ஊட்டுறது, முன்னாடி அது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னோட ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், நான் ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை, ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வந்து டிஸ்ட்ரிக்ட்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும், அம்மாக்கு முத்தம் கொடுக்கணும், டீச்சருக்கு ஸ்வீட் ஊட்டணும், இதை நாங்க நியூஸ்ல பார்க்கணும். திரும்ப 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 நான் பெருசா அதை எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற குழந்தைகளும் இருக்கத்தானே செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ அவங்க செய்யதான் போறாங்க. எந்த குழந்தையுமே நான் ஃபெயில் ஆகணும், நான் வீணா போகணும் இப்படிலாம் நினைக்காது. ஆனா என்ன ஆகுது, பாவம் சில சில்ட்ரன் வந்து they fall in love, they get distracted. அதிகமான ஸ்க்ரீன் டைம், they get distracted. வீடியோ கேம்ஸ்னால டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஹெல்ப் பண்ணணும். தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன் பிளேஸ் பண்ணால் இந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்கத்தான் செய்யும். ஸோ இந்த ஒரு விஷயத்தோட எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டில் அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, எனக்கு வீட்டில் வந்து மீ டைம் கொடுக்கறது இல்லை, இல்லைனா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, எல்லாரும் முன்னாடி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஸோ அதோட எக்ஸ்ட்ரீமாக இவங்க போய் நிற்கிற இடம் வந்து சூசைடல் தாட்ஸ். நான் இந்த மாதிரி பண்ணிக்க, அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கே அது ஒரு பயம், ஐயோ இவ்வளோ பெரிய வேர்ட் யூஸ் பண்ணலாமான்னு. பட் அந்த சில்ட்ரன்ஸும் சரி அடல்ட்ஸும் சரி அந்த ஒரு வேர்டை வந்து ரொம்ப அப்படியே ஒரு போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போகிற மாதிரி சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தாட் முதல்ல, இந்த வேர்டு அவங்களுக்கு எப்படி சொல்ல தோணுது? செல்ஃப் ஹார்மும் சூசைடல் தாட்ஸும் இந்த ஜெனரேஷனுக்கு உண்மையாகவே அதிகமாக தான் இருக்கு. ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ்க்குலாம் இல்லை. நீங்கள் எதுக்காக நீ வந்து இப்படி தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்டால் ஒண்ணுமே இல்லாத ஒரு காரணம். நான் ரீசெண்டா ஒரு கேஸ் பார்த்தப்போ, ஈரட்டவலை அந்த பொண்ணு வந்து டெய்லி குளிச்சுட்டு பெட் மேல போடுது போல இருக்கு, அவ்வளவுதான். அந்த அம்மா வந்து ஈரட்டவலை பெட்ல போடாத அப்படி சொல்லி ஏதோ திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்காக அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு போய் பண்ணிடுச்சு. இப்போ ஈரட்டவலை பெட்ல போடாதன்னு திட்டுறதுக்காக எல்லாம் போய் சாகணும்னா அப்ப எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கணும்? அவங்க அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இந்த ஜெனரேஷனுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கு, ஐக்யூ நல்லா இருக்கு, குட் எக்ஸ்போஷர், டெக்னாலஜி தெரியுது, நிறைய விஷயங்களை ஸ்கூலில் கற்றுக்குறாங்க, ரிலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் மனப்பாடம் பண்ண ஒரு ஜெனரேஷன் தான், ஒண்ணுமே புரியாது, அப்படியே ஓ காட் பியூட்டிஃபுல் மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் ஒப்பிச்சிடணும். ஆனா இந்த ஜெனரேஷன் புரிஞ்சு படிக்கிறாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஆனா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல. எல்லாத்துக்குமே இமோஷனல். சரி, இந்த வீடியோ யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. நான் இந்த வீடியோ மூலியமா நான் கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது, எக்ஸாம்ஸ் வருது, உங்களால முடிஞ்ச அளவு நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எக்ஸாம்ல பாஸ் ஆனாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் உடனே திரும்ப எழுதிடலாம், உடனே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்லைன்னா NIOS இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த காரணத்துக்காக என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இந்த உலகத்துல ஒரு காரணம் கூட கிடையாது. என்ன நடந்தாலும் வாழலாம். இந்த வயசுக்கு உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனை மாதிரி மலைப்பா உங்களுக்கு தெரியுது. படிப்போ, டீச்சர் திட்டுறதோ, இல்லை ஃப்ரெண்ட் பேசாம போறதோ, இல்லை இன்னொரு பையன் வந்து உங்க போட்டோவை லைக் பண்ணாம அவங்க இன்னொருத்தவங்க போட்டோவை மட்டுமே லைக் பண்றதோ, அந்த வயசுக்கு உங்களுக்கு அது பெருசா தெரியுது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா, சே இதுக்கா நான் போய் அழுதேன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துக்கோங்க. உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க. நல்ல ஹெல்த்தும் நீண்ட ஆயுளுமே நிறைய பேருக்கு கனவு. அது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கணும், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய சில்ட்ரன் வந்து தேவையில்லாம கையை வெட்டிக்கிறது, அதெல்லாம் நாட் ஓகே. அது வந்து ஃபேஷன் கிடையாது. நீங்க வந்து தன்னைத்தானே பனிஷ் பண்ற அளவுக்கு இன்னும் நீங்க வாழ்க்கையில எந்த தப்புமே பண்ணல, பரவாயில்ல. உங்க மூளை இப்பதானே டெவலப் ஆயிட்டு வருது, உங்க ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இப்பதானே டெவலப் ஆயிட்டு வருது. எல்லாருமே அந்த வயசுல தப்பு பண்ணவங்க தான். நானும் அந்த வயசை தாண்டி வந்திருக்கேன். நான் நிறைய சில்ட்ரன்ட்டு சொல்லியிருக்கேன், என்னோட டீனேஜ்ல எல்லாம் வர்ஸ்ட் சைல்டு, நான் நல்லா படிப்பேன்,
ஆனா எல்லார்கிட்டயும் இது என்ன இந்த பிள்ளை இப்படி இருக்கு. ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்லமா நிறைய பாய்ஸ், கேர்ள்ஸ் ரொம்ப கம்மி, 10% தான் கேர்ள்ஸ். ஸோ நான் பாய்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன். ஓகேவா, அந்த மாதிரி தான் ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு ஈர துணியில வந்து சைட்ல முடிச்சு போட்ட எண்டுல போய் எல்லாரையும் அடிப்போம். இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். என்னோட பிரின்சிபல் கூப்பிட்டு, பொம்பளை பிள்ளை தானே நீ, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற, இப்படி எல்லாம் திட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியுமா பாஸ்? ஆனா இன்னைக்கு அப்படி தெய்வீகமா எல்லாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியும். அது ஒரு ஏஜ். அந்த ஏஜை கிராஸ் பண்ணி வரும்போது எல்லாமே மாறும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபார் லுக்ஸ் ஆல்சோ ஐ சே, டீனேஜ்ல எல்லாருமே அசிங்கமாதமா இருப்பாங்க. பெரும்பாலானவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க பார்க்க. ஆனா ஒரு 25 வயசு தாண்டும் போது ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கலா உடம்பு நல்லா இருக்கும், அழகெல்லாம் வரும், எல்லாமே வரும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் அசிங்கமா இருக்கேன், எனக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது, இருந்த ஒரு ஆளும் போயிடுச்சு, எனக்கு வாழவே தோணல, இந்த மாதிரி சொல்ற கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உலகம் ரொம்ப பெருசு. நிறைய விஷயங்களை நீங்க இன்னும் கத்துக்கலாம். தன்னை ஹார்ம் பண்ணணுங்கிற முடிவை காரணத்துக்கு கொண்டு எடுக்காதீங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்கிறாங்க, இந்த தேவையில்லாம கையை வெட்டிக்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்கன்னா அட்வைஸ் பண்ணுங்க. அவங்க செய்யறது வந்து பார்த்துட்டு வாயை மூடிட்டு இருக்கிறது இல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா, நீ முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, உங்க அம்மாட்ட நான் சொல்ல போறேன், இதை தயவு செஞ்சு இது பண்ணாத அப்படின்னு சொல்றதுதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பேசாம நான் செத்துடலான்னு இருக்கேன்டா, டேய் நல்ல முடிவுடா, சீக்கிரம் சாகு அப்படிலாம் அப்படி வரதெல்லாம் பாக்குற ஜென்ரேஷன்ல இருக்காங்களா? சோ அது ஒரு ட்ரெண்ட் போல இருக்கு. அவங்க அப்படி சொன்னா நம்ம இப்படி சொல்லிடலாம், நீங்க சொன்ன மாதிரி அட்வைஸ்லாம் நாங்க சொல்றதுக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இல்ல ஆனாமா முன்னாடி காலத்துல தான் லவ் கிளாஸ் எடுத்தாங்க. இப்பெல்லாம் லவ்வுக்காக சாகுறாங்க. தேவையில்லாத அதை விட சில்லியான விஷயத்துக்காக தான். ஐ நோ a girl who attempted suicide because அவளோட கசின் வந்து இவ மாதிரியே சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலாம் கல்யாணத்துக்கு. நான் சொன்னேன், நான் ரெட் கலர் தாவணி தான் போட்டுட்டு வருவேன்னு சொன்னேன், அவ வேணுட்டே அதே கலர் போட்டுட்டு வந்து என்னை விட அழகா தெரியணும்னு போட்டுட்டு வந்தா, அதனால நான் அந்த மாதிரி பண்ணேன். எவ்வளவு இருக்கு பாக்க சொல்றேன். எவ்வளவு பெரிய உலகம், எத்தனை வாய்ப்புகள் இருக்கு. அந்த வயசுக்கு அது அப்படி தோணுதுமா, புரியுதா? அப்போ அவங்களோட இமோஷன்ஸை வந்து நம்ம டிஸ்அப்ரூவும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு விஷயமாச்சே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும். பேசி கொட்டி தீத்துட்டியா, ஓகேவா, பரவாயில்ல, இதுக்கப்புறமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அது இல்ல. எத்தனை நாங்க வந்து பல இன்டர்வியூஸ்ல ஸ்கூல்ஸ்ல வந்து கவுன்சிலர்ஸ் போடுங்கன்னு சொல்லி எனக்கு போர் அடிச்சிருச்சு. நிறைய ஸ்கூல்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்ல எங்க ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் டீச்சர் சும்மா தான் இருக்காங்க, அவங்கள வந்து நாங்க கவுன்சிலிங் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கிலீஷ் டீச்சருக்கு நல்ல இங்கிலீஷ் பேச வரும், அதனால அவங்கள நாங்க கவுன்சிலிங் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் கவுன்சிலிங் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க தப்பா பண்ணிடுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனலால மட்டும்தான் கரெக்டா ஒரு குழந்தைக்கு கைடன்ஸை கொடுக்க முடியும். எப்படி ஒரு ஸ்கூலுக்கு மேத்ஸ் டீச்சரும் பிடி டீச்சரும் முக்கியமோ, அதே மாதிரி ஸ்கூல் கவுன்சிலரும் கண்டிப்பா முக்கியம். ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்க மனசுல இருக்கிற இந்த தேவையில்லாத விஷயங்கள் கூட வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு இடம். ஃபுல்லா நாங்க இப்போ நான் வந்து சொல்றேன் இதெல்லாம் ஒரு விஷயமாமான்னு சொல்றேன், ஆனா குழந்தை சொல்லும் போது அப்படி நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். அப்படின்னு ஃபுல்லா கேட்டுட்டு தென் வி கேன் ஆல்சோ ட்ரை திஸ் நோ அப்படிங்கறத தான் நாங்க கரெக்டா கொடுப்போம். இல்ல இதெல்லாம் ஒரு விஷயமான அடுத்த வாட்டி அந்த குழந்தைகிட்ட வந்து பேசாது. ஸோ இப்போ இந்த பிரச்சனையில, இந்த யங்ஸ்டர்ஸோட பிரச்சனையில மாத்திக்க வேண்டியது பேரண்ட்ஸா இல்லைன்னா யங்ஸ்டர்ஸே அதுக்கான ஸ்டெப் எடுக்கணுமா? ரெண்டு பேரும் தான், கண்டிப்பா ரெண்டு பேரும் தான். சரி, எல்லாத்தையுமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே கொடுத்துட்டு இதுதான் உங்களோட பொறுப்பு, நீங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? பேரண்ட்ஸும் குழந்தைகளோட உலகத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னே தெரியல, ஒரு வாரமா பூட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல, அதை கடந்து போயிட முடியாதுல்ல. என்னதாம்மா பிரச்சனை, வா அம்மாட்ட வந்து சொல்லு, என்கிட்ட சொல்லு, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் தான் வேணும். வந்து சொன்னா ஏன்டா சொன்னோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஒரு கிராமங்கள்ல எல்லாம் 11th 12th அவ்வளவு சண்டை போட்டு நான் மேல படிக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சு ஸ்கூலுக்கு வர்ற ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரோட்ல யாரோ ஒரு பையன் வந்து ஸ்டாக் பண்றான், துரத்துறான், பின்னாடியே வரான். அவன் நல்லவனே இல்லை, அவனோடலாம் வாழ முடியாதுன்னு இந்த பொண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த பொண்ணு வந்து இதை எங்க போய் சொல்லும்? அம்மாட்ட போய் சொன்னா இதுக்கு தான் நான் உன்னை வந்து படிக்கவே வேண்டான்னு சொன்னேன் இப்படின்னு சொல்ற ஒரு அம்மா. அப்பாட்ட சொன்னா பேச்சே கிடையாது, நாளெல்லாம் ஸ்கூல் போகாத நிறுத்து அப்படின்னு சொல்ற ஒரு அப்பா. டீச்சர்கிட்ட போய் சொன்னா மேக்கப்பை கம்மியா போடணும்,
இவ்வளவு மேனா மினிக்கி மாதிரி நீ மினிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தேன்னா கண்டவன் கண்ணில் நீ விழத்தான் செய்வ இப்படின்னு சொல்ற ஒரு டீச்சர். அப்ப அந்த குழந்தை எங்க போய் பேசும்? இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அந்த ஃப்ரெண்டுக்கும் இதே வயசு தான். இந்த பொண்ணை பயமுடுத்துச்சுன்னா அந்த பொண்ணையும் பயமுடுத்தும். அப்ப அந்த பொண்ணு கொடுக்குற அட்வைஸ் கரெக்டா இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இவங்க இந்த மாதிரியான முடிவுகளை தேவையில்லாம எடுக்கிறது. அவங்க ரீச் அவுட் பண்ண ட்ரை தாமா பண்றாங்க. பிள்ளையிலும் நான் குறை சொல்ல முடியாது. ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கான சோர்ஸ் கரெக்டா இல்லைன்ற பட்சத்துல இன்ஸ்டாகிராம்ல யாருக்கிட்டயோ போய் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறது. அவன் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னா அவன் ஃப்ராடா இல்லையா, அவன் முதல்ல ஆம்பளையா இல்லையா, என்னை ஏமாத்துறானா இல்லையா, இதெல்லாம் எதுவுமே தெரியாம யாரையோ நம்பி ஏமாறுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தே பிகம் விக்டிம்ஸ். அவங்க ஈஸியா சீட் பண்ணிடலாம். அவங்க ரொம்ப வல்னரபிளா மாறிடுறாங்க. ஸோ நம்மளோட குழந்தைகளோட உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உலகத்துல முதல்ல நம்ம பிரசண்டா இருக்கணும். நம்மளை தாண்டி தான் இன்னொரு ஆள் பிரசண்டா இருக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். மாறுதல் இங்கிருந்து ஏற்படும் சொல்லிட்டு நம்புவோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. வணக்கம்.